எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. பங்குகள் வாங்கிய பாவத்தால் சங்குகள் ஊதும் இதயங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களேன் ஒரு கவிஞர் கவிதை எழுதியிருக்கார் ஷேர் மார்க்கெட் பற்றி. அவருடைய கவிதைக்கு நான் எப்போவுமே அடிமை. அதாவது என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குங்க நண்பர்களே, பல நண்பர்களுடைய லாபங்கள்லாம் சேர்த்துனா கோடிக்கணக்கில் வருது. ஆனால் அது எல்லாமே இப்போ நஷ்டமாக மாறி நிற்கிது மார்க்கெட்டில். ஒரு நண்பர் கூட கமெண்ட் போடுறாரு பாருங்க, 3.5 லட்ச ரூபா லாபத்தில் இருந்தது போன மாதம் வரைக்கும். எவ்வளோ பெரிய பணம் 3.5 லட்ச ரூபா லாபம் என்பது. அதுக்கப்புறம் இப்போ நான் போய் எடுத்து பார்க்குறேன், எனக்கு 2.5 லட்ச ரூபா நஷ்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பயங்கரமான கொடுமையாக போயிட்டுருக்கு. நிறைய முதலீட்டாளர்களுக்கு லாபத்திலிருந்து நஷ்டத்தில், அதாவது இவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இவங்களுடைய லாபங்கள் எல்லாமே பேப்பர் ப்ராஃபிட். அதாவது அது சும்மா கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு வேணாலும் அது கீழேயும் போகலாம், அல்லது இருக்கிற ப்ராஃபிட் இன்னும் அதிகமாக போகலாம். அவங்க புக் பண்ணி பணத்தை வெளியெடுக்கல, அதை தான் பேப்பர் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ முதல்ல லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அவங்க ஒன்றும் பண்ணல, இனி நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே நிறைய பேர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பேர் தான் அன்ரியலைஸ்டு லாஸ். புக் பண்ணாதானடா லாஸு, நான் புக் பண்ண மாட்டேன்னு கூட நிறைய பேருக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அன்ரியலைஸ்டு லாஸ். ஏன்னா மார்க்கெட் என்பது இறங்க தான் செய்யும், அப்புறம் திரும்பி ஏற தான் செய்யும். அதே மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறப்பவே ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்கள் இருக்குது, மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறப்ப இறங்குற ஷேர்கள் இருக்குது. அதனால் கரெக்டாக வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் தானே அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்தினுடைய முக்கிய கேள்வி என்னென்னா, அடுத்த வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் கடந்த 2 வாரமாக போர் ஆரம்பிச்சதுலேருந்து இறங்கிய இறக்கத்தை எங்களால் தாங்க முடியல. இப்போ அடுத்த வாரத்தில் போர் முடியுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா கை வைக்க முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ் இடத்துல கை வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. ஈரானுடைய கேஸ் அண்ட் ஆயில் இண்டஸ்ட்ரி மேலேயே குண்டு போடுறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. முக்கியமான ஐலாண்ட் இங்கிருந்து தான் 90% ஈரானுடைய ஆயில் ஏற்றுமதியாகுது, அங்கேயே குண்டு போட துணிஞ்சிட்டாங்க. அதனால் அடுத்த வாரத்தில் போர் முடிவுக்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ஆயில் கிடங்குகள் மேலேயே குண்டு போட துணிஞ்சிட்டாங்க. 90% ஏற்றுமதி பண்ணுற இடத்து மேலேயே குண்டு போட துணிஞ்சிட்டாங்க. ஒருவேளை போர் அடுத்த வாரத்தில் நிறுத்தப்பட்டு விட்டால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பாதி இடத்திலிருந்தே திரும்புமா, அல்லது இன்னுமே தொடர் வீழ்ச்சி வருமா? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீழ்ச்சிங்க நண்பர்களே. மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி என்பது எந்த ஒரு இடத்துலையுமே சப்போர்ட் என்பதே எடுக்காமல் தொடர்ந்து விழுந்து கொண்டு இருக்கிறது, யாருமே எதிர்பார்க்காதது. ஸோ இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்லாம் சூப்பரான கேம் பிளான் பண்ணுறாரு. அவர்கிட்ட க்ரூட் ஆயில் இருக்குது. நம்ம ஆசியன் எக்கனாமிக்ஸில் சைனா ஆகிட்டு நம்ம கிட்ட இன்னும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட க்ரூட் ஆயிலில் நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பொருளாதாரமே சீர்குலைஞ்சிரும். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ட்டி க்ரூட் ஆயில் இல்லை, அவங்களும் மானங்கெட்டு போய் இனி ரஷ்யா கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்குது. மிடில் ஈஸ்ட் கிட்ட இருக்கிற ஆயில் மேலே ஒருவேளை அமெரிக்கா இந்த முக்கியமான இடத்துல குண்டு போட்டதுனால ஈரான் துணிஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் மேலே குண்டு போட்டாலும் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தான். அங்கே அமெரிக்காவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. அதனால் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதாவது அமெரிக்க பொருளாதாரம் பெருசாகணும்னா அவங்க வளரணும்னு கூட அவசியம் இல்லை. மற்றவனுங்கெல்லாம் சீர்குலைஞ்சு சின்ன பின்னமானாலும் அவங்க பெருசாக இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ பல நண்பர்கள் போட்டிருக்கிற கொடுமையான கமெண்ட், லாபத்தில் கோடிக்கணக்கில் இருந்தோம் இப்போ நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் இந்த வார் தான் தற்போதைய காரணம். நம்ம மார்க்கெட் ஒரு அதிசயம் அப்படின்னா குறைவில்லாத ஒரு சொல் நண்பர்களே. அதாவது இந்த பஜாஜ் ஆட்டோ எவ்வளவு பெரிய செக்டர் லீடர், ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஆட்டோ சமீபத்தில் தொடர்ந்து வார ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே கிராஷ். 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் அவன் போன வாரம் வெள்ளிக்கிழமை என்பது க்ளோஸ் ஆகிருக்கான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ். பஜாஜ் ஆட்டோ எவ்வளோ பெரிய செக்டர் லீடர். ஆனால் அதே சமயம் இதே மார்க்கெட்டில் தான் இந்த ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்பது அப்படியே ஆப்போசிட்டில் உச்சத்தில் போய் சமீபத்திய 6 month உச்சம் அப்படின்ற மாதிரி போய் தொட்டு நிற்கிறான். அப்படி என்னப்பா நீ இண்டஸ்ட்ரி? பஜாஜ் ஆட்டோ எல்லாத்துக்கும் தெரியும், அது ஆட்டோ இண்டஸ்ட்ரி, 2 வீலர் 3 வீலர்னு அவங்க பாட்டுக்கு பெரிய லீடராக இருக்காங்க. நீ யார் தம்பி ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்? இவ்வளோ ஒரு பிரச்சனையிலையும் 52 week ஹை நிற்கிறியே, நீ அப்படி என்ன வருமானம் சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் பண்ணியிருக்காய் அப்படின்னா, அவன் ஏறுமுகத்தில் கடந்த 3 குவார்ட்டரில் ரிசல்ட் காமிச்சிருக்கான். 7 கோடி 14 கோடி 16 கோடி லாபம்னு ஏறுமுகமாக காமிச்சதுனால
அவனுக்கு சரி ஓகே அப்படின்னு அவனுக்கு ஒரு மாலை மரியாதை போட்டு இந்த முதலீட்டாளர்லாம் இப்போ அவன் சந்தோஷத்தில் இருப்பாங்க. நல்லா இருக்கட்டும், ஏன்னா பப்ளிக் வந்து 30% இந்த ஷேரில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் 1 இயர் ஹை வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2024 என்ன ஹை இருந்ததோ அந்த ஹையை திருப்பி பிடிச்சும் ஒரு மகிழ்ச்சி. ஸோ மார்க்கெட்டில் செக்டர் லீடராக இருந்தாலும் நியூஸ் சரியில்லைன்னா கீழே விழுகக்கூடிய பங்குகள் இருக்குது. சின்ன கம்பெனிகளாக இருந்தாலும் அதுகளுக்கு உண்டான செய்திகளை வச்சுக்கிட்டு பணத்தை மேல் நோக்கி 52 வீக் ஹை கொண்டு வரக்கூடிய செய்திகளும் இந்த 2 பங்கின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் பல ட்ரேடர்களும் என்ன தீவிரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப் அரசியலுக்கு வந்தது சரியா இல்லையா, அதே மாதிரி அவர் வந்த நேரத்தில் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது சரியா இல்லையா, இதுதான் இப்போதைக்கு ட்ரேடர்களுடைய தீவிர யோசனையாக இருக்குது. நேற்று கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், இனி ட்ரம்ப் அவர்கள் பதவிக்காலம் இருக்கிற வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறதில்ல. ஒரு நண்பர் வந்து IRFC அப்படின்ற பங்கில் 10,000 ஷேர் 104 ரூபாய்க்கு எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் கூட அவர் எங்கேயாவது மேலே இது வாங்கி சிக்கியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மேலே இருக்கக்கூடிய ரேட்டு 220 ரூபா, அதனுடைய ஆல் டைம் ஹை. இப்போ அது இருக்கிறது 97 ரூபாய். சமீபத்தில் ஆக்சுவலாக ரயில்வே துறையில் என்ன ஒரு செய்தி வந்ததுன்னா, திடீர்னு ஒரு மெர்ஜர் ரிலேட்டடாக மீடியாவில் செய்தியை போட்டு விட்டாங்க. உடனே பல்வேறு ரயில்வே துறை பங்குகள் சிறிய அளவில் ஒரு ஏற்றம் என்பது வந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இன்னும் வரல. ஸோ அதுதான் நான் கடைசியாக ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி என்பது பார்த்துக்கிட்டு இருந்தது. எப்போவுமே Q4 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது Q4 ரிசல்ட்ஸ் என்பது அடுத்த மாதங்களிலிருந்து வர ஆரம்பிச்சிடும். அவன் தாங்க வந்து நம்மளை காப்பாற்றணும். சமீபத்தில் பல பேங்க் ஷேர்களை வந்து கரடிகள் சம்பவம் பண்ணிடுச்சு. எத்தனையோ பேங்க் பங்குகள் சமீபத்தில் கீழே இறங்கிட்டான். ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கு நல்லா தாங்க இருந்தான். நல்லா அவன் பாட்டுக்கு ஒரு சப்போர்ட்டில் எடுத்தால் மறுபடியும் ரெக்கவரி ஆனால் அப்புறம் மறுபடியும் இப்போ கீழே அதே சப்போர்ட்டு பிப்ரவரி மாதத்தில் என்ன லோ இருந்தோ அதே லோவில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் கீழே வந்து விழுந்திருக்கு. இனி இது போன்ற பேங்க் பங்குகள்லாம் அடுத்தடுத்த நிலைமையில் இனி என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ தற்போதைக்கு ரேலியாக இருந்துட்டு இருந்த பேங்க் ஷேர்கள்லேயே சமீபத்தில் ஒரு சிறிய சம்பவம் அப்படின்றத இந்த கரடிகள் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால தான் பல பங்குகள் வந்து கும்பா பயணத்தை தொடர்ந்து ஆல்மோஸ்ட் இந்த பேங்க் ஆஃப் பரோடாலாம் எவ்வளோ இறங்கிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பார்க்குறக்கு ஏதோ ஒரு சிறிய அளவில் இறங்கின மாதிரி இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் கணக்கில் போட்டு பார்த்தா 15% கும்பா. லாரஸ் லேப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, தயவுசெய்து கும்பா பயணத்தை எதையும் தொடர்ந்துடாத தம்பி. உன்னுடைய வாழ்க்கையில் 2023 நீ வச்சிருக்கக்கூடிய பயணம் என்பது காளைகளினுடைய பயணம். தொடர்ந்து குஜால் குட்டியாகவே 3 வருஷம், இது ஒரு ரெக்கார்டு தான் நண்பர்களே. ஒரு பங்கில் என்ட்ரானவங்களுக்கு தொடர்ந்து 3 வருஷமாக எந்த தொல்லையும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக லாபம் சம்பாரித்து கொடுத்த பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். அதில் இந்த லாரஸ் லேப்ஸும் ஒன்று. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த லாரஸ் லேப்ஸ் சமீபத்தில் மார்க்கெட்டினுடைய சூழ்நிலை சரியில்லாதனால இறங்கின வேகத்தில் அவனால் திரும்பி போய் தன்னுடைய பழைய கையை தாண்டி தொடர்ந்து அவனுடைய பயணம் என்பது போக முடியல. ஸோ கடந்த 10 நாளாக சூழ்நிலை சரியில்லாமல் அது பாட்டுக்கு ஒரே இடத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தயவுசெய்து உன்னுடைய குஜாலா பயணத்தை கும்பா பயணமாக மாற்றிடாத நண்பர்களே. கடைசியாக எப்போ நம்மளுடைய மார்க்கெட் தொடர்ந்து 10 நாளுக்கு மேலே இறங்கி அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து 10 நாளுக்கு மேலே ஏறினது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் கமெண்ட் போடுங்க. அப்படி கமெண்ட் போடலைன்னா நான் நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். கடைசியாக நம்ம மார்க்கெட்டில் இதே மாதிரி தான் மனசு ரொம்பவுமே சோர்வு தரும்படியாக தொடர்ந்து 10 நாளுக்கு பக்கம் இறங்கினான். அப்புறம் மறுபடியும் அதே மார்க்கெட் இறங்கின வேகத்தில் மறுபடியும் தொடர்ந்து 10 நாள் ஏறி அந்த இழந்ததை மீட்டெடுத்தான். அது யாருக்காவது ஞாபகம் இருந்தால் அது எந்த பீரியட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் நாளைக்கு கமெண்ட் பண்ணுறேன். இந்த சமயத்தில் வந்து பெரிய ஆளுகள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நிறைய லாபம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது லாங் டேர்மில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இப்போ விற்றாலும் சரி அதுக்கு வந்து 12.5% LTCG டேக்ஸை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த வருஷத்துலேயே வாங்கி இப்போவே சமீபத்திலே விற்றுருந்தால் அது ஷார்ட் டேர்ம் கெயின்னு சொல்லி அதெல்லாம் கணக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதில் ஒரு 20% டேக்ஸ் என்பது வருது. சரி, சம்பாதிச்சதுக்கு டேக்ஸு. அப்போ நிறைய பங்குகள் இப்போ இறங்கி கிடஞ்சி சரிவடைஞ்சு கிடக்குதே, அதில் நான் இப்போ நஷ்டத்தில் இருக்கேன். அது நாளைக்கே லாபமாக மாறும்.
அப்போ நான் வந்து நஷ்டத்தில் இருக்கும்போது நான் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் கட்டியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த நஷ்டத்தில் யாரும் பங்கும் எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் நான் லாபத்துக்கு திரும்பி போனப்போ மறுபடியும் அந்த லாபத்தை புக் பண்ணுறப்போ அந்த லாபத்துக்கு மட்டும் உடனே டேக்ஸ் கட்டும்பாங்க இல்லையா? ஸோ அதையே வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்றது நம்ம நாட்டில் அலோவ் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ உங்கள்கிட்ட வந்து லாபம் பண்ணி வச்சுருக்கீங்க, லாங் டேர்மில் ஷார்ட் டேர்மில் ரெண்டுலேயும் லாபம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சில பங்குகளில் நஷ்டமாக இருக்கீங்க. அந்த நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு வேறு பங்குகளை வாங்கும் பொழுது என்னாகும், இந்த ப்ளஸ்ஸு கூட இந்த நஷ்டம் என்பது போய் சேர்ந்துடும். அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் என்பது குறையுது. ஆனால் அதே சமயம் விற்ற பங்குகளில் போய் வேறு பங்குகளில் முதலீடு பண்ணும்பொழுது பணம் மார்க்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் என்பது குறையுது. அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்றது. ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த டேக்ஸ் முதல்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்பது இருக்கணும்ல. முதல்ல எங்கேயாவது அங்கே கொஞ்சம் லாபம் என்பது இருக்கணும். அந்த லாபத்தை ஆஃப்செட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நஷ்டமான பங்கு இருக்கு. வெறும் நஷ்டம் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அது அவங்களுடைய புரோக்கரில் போய் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். நண்பர்களே, மார்க்கெட்டில் வந்து சுமாராக இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே ஏறிடுறதில்ல. ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய பங்குகள் வந்து எல்லாமே கீழே இறங்கிடுறதில்ல. அதனால் ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுக்கு மதிப்பு இருக்குது. இந்த NCC லிமிட்டட்ன்றது 1.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருந்தாலுமே இந்த பங்கினுடைய விலை 52 வீக் லோவில் இருக்குது. கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டு 350 ரூபாயிலிருந்து இறங்கி இப்போ 150 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். இப்போவும் அது வந்து ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய லாபம் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. 265 கோடியெல்லாம் லாபம் கொடுத்தவங்க இப்போ வெறும் 135 கோடி தான் லாபம் கொடுத்துருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் மறுபடியும் ஏற்றம் என்பது எப்போ வரும்னு தெரில. ஸோ நம்ம கூட ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்துருந்தோமே, சின்ன சின்ன கம்பெனிகள் திடீர்னு எவனாவது ஒருத்தர் மேல் நோக்கி ஏறுறான் தான். அது எதனால்? அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணதுனால சில அதிசயமாக ஏற்றி விடுறாங்க. அதனால தான் இப்போ நண்பர்கள் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, உச்சியில் எடுக்கின்ற முறை தோல்வி, பிரேக் அவுட் ஆகுதுன்னு போய் நல்லா உச்சியில் எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ராசி அது ஏறின ஷேரும் சேர்ந்து இறங்கிடுது. அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடந்துடுது. அதனால் எப்போவுமே பழைய முறை என்ன, பல பங்குகள் தரமட்டமாகி நிற்கக்கூடிய அந்த ஆல் டைம் ஹைலிருந்து ஒரு 60% 80% கிராஷ் ஆகி கீழே கிடக்கக்கூடிய பங்குகளை தேடி பிடிக்கதே ஒரு உசிதம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த பழைய முறைக்கே திரும்பிட்டாங்க. மார்க்கெட் நல்லா இருந்தால் எந்த ரேட்டில் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து யார் ஒரு ரோட்டில் போகிற ஒரு குழந்தை கூட புல்லிஷ் மார்க்கெட்டில் போய் நிஃப்டி 50 பங்குகள் அல்லது நிஃப்டி 50 இண்டெக்ஸை போய் தொட்டு பார்த்துச்சுன்னா அது ஏற தான் செய்யும். ஆனால் மார்க்கெட் சரியில்லாதப்ப நீ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணுமே அப்படின்னு பல பேர் இந்த பழைய முறைக்கே திரும்பிட்டாங்க. நான் போய் காலை வைக்கணும்னா அது ஏற்கனவே கிராஷ் ஆகி மண்ணோட மண்ணாக சாம்பலோட சாம்பலாக கலந்து கிடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓல்டு ஸ்கூல் மெத்தட் அப்படின்றது. ஸோ சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் எட்டர்னல் அப்படின்றது பார்க்குறக்கு இவ்வளவு சரிவடைஞ்சிருக்கு. நீ ஏதாவது 40-50% இது இறங்கியிருக்கே அப்படின்னு நிறைய பேர் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எப்படி பார்க்கலான்னா, தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து பார்க்கும்போது 40% தான் தற்போதைக்கு இந்த எட்டர்னல் என்பது இறங்கியிருக்கு. இன்னும் பெரிய அளவில் இறங்குமா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. தற்போதைக்கு இந்த பங்கு வந்து 1 year 52 வீக் லோ அப்படின்னு வந்து விழுந்திருக்குது அப்படின்றதான் இதனுடைய செய்தி. அதே மாதிரி ஐசிசி பேங்க் ஷேர்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கும், ஒருவேளை 60-80% விழுந்திருக்குமா அப்படின்னு நிறைய பேர் போய் தேடி பார்த்துருப்பாங்க. அது பாருங்கள், மார்க்கெட்டில் எத்தனையோ பேட் நியூஸ் இருக்குது. ஆனால் உருப்படியாக நம்ம சில பேர் நினச்சிருப்பாங்க இதெல்லாம் நல்ல பேங்க் ஷேர்ஸ் தானே, ஒரு 60-80% ஓல்டு ஸ்கூல் மெத்தட் படி ஏதாவது கீழே விழுந்திருக்குமான்னு நினச்சிக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எத்தனை % இறங்கியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உச்சியிலிருந்து தம்மா துண்டு வெறும் 15% தான் இறங்கியிருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.